ரிஷபராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை நன்மைகள், சில பிரச்சனைகள் என ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கின்றது. சனி 10ல் இருக்கின்றார். குரு 1ல் இருப்பது ஒரு நல்ல விஷயம்தான். ராகு கேதுக்கள் மற்ற ஏனைய கிரகங்களை விட ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன. ஏன்னா ராகு 11ல் இருப்பது எப்பவுமே ஒரு மேன்மையான ஒரு நிலை. 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். நம்ம ஜாதகத்துல என்ன வேணா இருக்கலாம். நம்ம ஆசைப்பட்டது, நம்ம எதை வேணா ஆசைப்படலாம். அந்த ஆசைப்பட்டது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் 11ஆம் வீட்டில் ஒரு கிரகங்கள் வலிமையாக இருப்பது நல்லது. குறைந்தபட்சம் ஒரு கிரகமாவது இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரகமாவது 11ஆம் வீட்டை பார்க்க வேண்டும். இந்த மூன்றுமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கும் ஜாதகங்கள் தாங்கள் விரும்பியதை அடைய மிகவும் கஷ்டப்படுவார்கள். ஓகே, ராகு ஒரு மாயையை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் லைஃப், லௌகீக வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு. ராகு 11ல் இருப்பது நல்லது. ஓகே, அதனால ஏதோ ஒரு விதத்தில் லாபங்கள், நன்மைகள், புதிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனைகள் ஒரு புறம் இருந்தாலும் ராகுவால் நன்மைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. சரிங்களா? குரு 1ல் இருப்பதும் நல்லதுதான். 1லிருந்து அவர் 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 3 முக்கிய வீடுகள் இல்லையா? 7ஆம் வீடு என்பது திருமண வாழ்வை குறிக்கக்கூடிய இடம். 5ஆம் வீடு குழந்தைகள், பூர்வீகம். 9ஆம் வீடு தந்தை, குரு, ஒரு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த 3 இடங்களையும் குரு பார்த்து ஒரு நல்ல நிலையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றார். இந்த மாதம் முதல் அவர் அஸ்தங்கம் என்னும் நிலையிலிருந்து விலகிவிட்டார். அதாவது சூரியனிடம் இருந்து அவர் வெகு தொலைவு சென்று விட்டார். அதனால் குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகளை செய்து கொண்டுதான் இருப்பார். ஆனாலும் 1ல் இருக்கும் குரு ஏதோ ஒரு பிரச்சனையை கூடவே கொடுப்பார். ஓகே, 5, 7, 9 ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான இடங்கள். அதை குரு பார்ப்பது மேம்பட்ட நிலை. ஆனால் 1ல் இருக்கும் குரு நல்லதெல்லாம் செய்வார், கூடவே ஏதாவது ஒரு பிரச்சனையும் கொடுப்பார். ஓகே, அது எந்த மாதிரி பிரச்சனைன்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது. சில பேருக்கு தொழில் சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு ஹெல்த் சார்ந்த பிரச்சனையா கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏதோ ஒன்று அதை பத்தி நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஓகே, இனிமேல் அதை அதிகம் உணர்வீர்கள். ஏன்னா குரு சூரியனிடமிருந்து விலகிவிட்டார். 1ல் இருக்கும் குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள், பிரச்சனைகள் இனி உங்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும். நன்மைகள்னா திருமண வாழ்வு நன்றா இருக்கும். பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனால, பூர்வ புண்ணியத்தால் நீங்க பூர்வ புண்ணியம் செய்த ஏதோ ஒரு விஷயத்தால் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும். குழந்தைகளுடன் ஒரு சீரான ஒரு நிலை இருக்கும். தந்தையுடன் ஒரு சீரான நிலை இருக்கும். சிலருக்கு குரு கிடைக்கலாம். சிலர் கோவில் போறது, க்ஷேத்ராடனம் போகிறது. ஓகே, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இது ஒரு நல்ல இடம். புனித ஸ்தலங்களுக்கு போகிறதுக்கும் இது ஒரு நல்ல காலம். இருந்தாலும் கூட 1ல் இருக்கும் குரு ஏதோ ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, அதை தாண்டி வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ல் செவ்வாய் வலுவாக இருப்பதால் வீண் விரயங்கள் இந்த மாதம் நடக்கும். அதே நேரம் நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்தால் இந்த மாதம் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கின்றது. புதனும் சுக்கிரன் 2 பேருமே உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள் அஸ்தங்கம் என்னும் நிலையில் இருக்கின்றன. முக்கியமாக ராசிநாதன் சுக்கிரன் அஸ்தங்கம் என்னும் நிலையில் 27 தேதி வரை இருக்கின்றார். ஸோ 27 தேதி வரை மாதத்தின் நடுப்பகுதி அவர் தன்னுடைய நண்பரான புதனின் வீடு மிதுனத்திற்கு அவர் போய்விடுகின்றார். மே மாதம் கூட இது அவர் ஆட்சியாக இருந்தாலும் சூரியனுக்கு அருகில் தான் இருந்தார். ஓகே, குறிப்பாக 2வது பகுதி. இதனால என்னன்னா, உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் நடக்கலாம். உங்களுக்கே கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் லோவா ஃபீல் பண்ணலாம். இதுதான் கிரகங்கள் அஸ்தங்கம் அடைந்தால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அவை சூரியனை பலப்படுத்துகின்றன. அதனால தாய் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா சூரியன் சுபத்துவப்படுறார். ஆனால் அதே நேரம் புதனும் சுக்கிரனும் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். சுக்கிரன் ராசிநாதன்.
2 5 குடையவர் புதன். ஓகே, அதனால வாக்கு தனம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க பண வரவை சார்ந்து ஏதாவது செய்யணும்னா ஒரு பேக்கப் பிளான் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. நான் சொன்னது போல ராகு 11ல் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதனால டெஃபினட்டாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துனே இருக்கும். அதை நீங்கள் பிரச்சனைகளை பார்த்துன்னு வர்ற நல்ல வாய்ப்பை விட்டுறாதீங்க. ஓகே, நீங்கள் ஆசைப்பட்டது, ஏன்னா ராகு 11ல் இருக்கும் காலகட்டம் நீங்கள் வெகு நாட்களாக ஆசைப்பட்ட ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட சுய ஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா வெகு நாட்களாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒன்று உங்களுக்கு நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுதான் 11ல் இருக்கும் ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு அதி நல்ல பலன், சூப்பர்லேட்டிவ் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, குருவும் 1லிருந்து 5 7 9 பார்க்கறது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் தான். சனி 10ல் இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். வேறு ஒரு வேலை இல்லாமல் இருக்கும் வேலையை விட்டு விடாதீர்கள். வேலை போல் அதிகமாகத்தான் இருக்கும். உங்களோட மேனேஜர் வந்து உங்களை அதிக வேலை கொடுக்கலாம். நீங்கள் செய்கிற வேலை சரியா இல்லை. இந்த மேனேஜர்ன்றது மேலதிகாரி மாத்திரம் இல்லை, நீங்கள் வேற ஏதாவது வேலைன்னா உங்களுக்கு சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டியில் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வைங்களேன், நீங்கள் பண்ணுற வேலையை ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு 10ல் இருக்கும் சனியால் ஏற்படக்கூடிய டென்ஷன் ப்ரெஷர் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? ஸோ நன்மை பிரச்சனைகள் கலந்த ஒரு மாதமாக ஜூன் இருக்கின்றது. கிடைக்கும் நல்வாய்ப்பை பிரச்சனைகளை பார்த்து கொண்டு விட்டு விடாதீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.